வாரத்துல 3 நாள் தான் வேலைக்கு போறான். மிச்சம் 4 நாள் ஊர மேய்ஞ்சிட்டு வந்து தூங்குது இந்த நாயி. ஒரு வழி பண்ணா தான் அவன் திருந்துவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாட்ட. அந்த எருமாட்ட எழுப்பி விட்டு மாடிக்கு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி பணம் கணம் கொடுத்து ஏதோ கார் வாங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு நானும் ஜாலியா போனேன். எங்க போய் பார்த்தா அப்பா பட்டறையில உட்காந்து ஏதோ மணி வச்சு கோத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். கையை காட்டுறான் நாயா முதல்ல அப்படின்னாங்க. இதுக்கு பேர் தான் கருங்காலி மாலை. இதை போடு, இதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி இனியாவது அப்பா பேச்சை கேட்டு லைஃப்ல உருப்புற வழியை பார்ப்போம்ட்டு வாங்கி போட்டுக்கிட்டேன். இதோட சூப்பராகவே செஞ்சிருந்தாங்க, பார்க்க அழகா இருந்துச்சு. கைஸ் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணாலும் சொல்லுங்க, பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் ரிசப்ஷன் போகணும்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. ஸோ நானும் மேக்கப்லாம் போட்டு கிளம்பிட்டேன். முன்னாடி பெரியப்பா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சரி அவங்கள பார்த்துட்டு போடுவோமே அப்படின்னு போயிட்டு பார்க்க போனேன். நல்லா தான் கைஸ் பேசிகிட்டு இருந்தோம். செத்த நேரத்தில் 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் ஆகி போச்சு. கருங்காலி மேலே போட்ட 10 நிமிஷத்தில் சூப்பராக வேலை செய்யுது கைஸ் நினச்சிக்கிட்டு நானும் மண்டபத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போய் பார்த்தா ஒட்டுமொத்த ஃபேமிலியாக உட்காந்தாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து செல்ஃபியை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கழிச்சு டோட்டல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே மைண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். பட் ஒரு விஷயம் தோணுச்சு, அவசரப்பட்டு பெரியப்பாட்ட கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமான்ட்டு. அதான் பெரியப்பாட்டியும் சாரி சொல்லிட்டேன். அவங்களும் அதெல்லாம் ஒன்று பெருசாக நான் எடுத்துக்கலப்பா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் மொய்க்கு அவரை பொண்ணு மாப்பிள்ளை வச்சு கொடுத்துட்டு டைனிங் ஹாலுக்கு போயிட்டோம். நடந்த இன்சிடென்ட்ல தான் மறக்கிறதெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டோம் நானும் தம்பிங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையை ஃபுல்லப் பண்ணாங்க சப்ளையர்ஸு. ஃபஸ்ட்டு ரவா தோசை ட்ரை பண்ணேன், சாம்பார் ஊற்றி சூப்பராகவே இருந்துச்சு. தயிர் சாதம், ஹல்வா, குலோப் ஜாமுன் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அவங்களோட அக்கா தங்கச்சியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு தடவையாக டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து வெளில கிளம்பியாச்சு கைஸ். நீங்களும் உங்கள் சைடு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற சுகம் எதுலையுமே கிடைக்காதுங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிடுவோம். சரி ரைட்டு அதையும் சாப்பிட்டுட்டு வண்டி சாப்பிடுது, நான் ரிட்டர்ன் விட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.